பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த அஃபிஷியல் நியூஸ் வந்து வெளிவிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கு. இது வந்து எந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 1க்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 23/1/2025 தாங்க. இது அப்ளை பண்ணுறக்கான ஆன்லைன் போர்ட்டலே வந்து ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து 22/2/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th CPC பே மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்னு சொல்லல, ஏன்னா இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து வெளியிடலை. இது வந்து வரப்போகிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் தான். இதுக்கான இனிஷியல் பே வந்து பாருங்கள் 18,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேரியஸ் போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான இனிஷியல் பேயுமே உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வைஸ் இன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32,000 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு வேக்கன்சியை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு 32,000 வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேக்கன்சி. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இதுக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா என்னன்னா அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வரல. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்குறாங்க, ஸோ அதுலேயுமே வந்து ரிசர்வேஷன் சைடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படியே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் எல்லாம் வந்து எந்த டேட்டுக்குள்ளே வந்து இருக்கணும், அந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டு தான் வந்து நடக்கும். எப்போ போல தான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்னாவே உங்களுக்கு வந்து CBT டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இது வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 rupees வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ண எல்லாருமே கண்டிப்பாக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. 500 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து PWD ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸு SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 250 rupees தான் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸு. அந்த 250 rupeesமே நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு நியூஸு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்க ஒரு நியூஸு. இது எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே வந்து அவங்க வந்து கூடி சீக்கிரமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிடுவாங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிடும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.